அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, இன்னைக்கு நம்ம சங்கத்தோட கொள்கை பரப்பு செயலாளருக்கு பிறந்த நாள். நியாயமாக பார்த்தா நம்ம பரிசா அவனுக்கு ஒரு ஃபுல்லு வாங்கி கொடுக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட குவார்ட்டருக்கு கூட துட்டு இல்லையே ஐயா. ஆ, சரி, நம்ம பையன் தானே, எப்போ வேணாலும் வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ போய் பிறந்த நாள் அட்டன் பண்ணலாம். A few moments later. அப்பாடா, ஒரு வழியா சங்கத்துக்கு வந்தாச்சு. வாங்கண்ணே, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளோ லேட்டு? அது வேற ஒன்றும் இல்லைடா. வீட்டில் உங்கள் அண்ணிக்கிட்ட குடிக்கிறதுக்கு காசு கேட்டேன். இல்லைன்னு சொன்னான். போட்டு ஆத்திரத்தில் கும்மு கும்முன்னு கும்மிட்டு வந்துட்டேன். அண்ணே, சரக்கு நாங்களே வாங்கி வச்சிட்டோம். இருந்தாலும் நான் ஒரு தலைவன், ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டாமா? ஆ, அதுதான். சரிடா, உனக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ணே, ஏற்பாடெல்லாம் எப்படிண்ணே இருக்கு? டேய், அண்ணன் நினச்சி கூட பார்க்கலடா இவ்வளோ சூப்பராக ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு. எவ்வளோ பாசம் என் மேலே. 2 ஆஃபு, கிரில்லு, சிக்கன் 65. ஆஹா, என்ன ஒரு காம்பினேஷன்யா. அண்ணே, இது மட்டும் இல்லைண்ணே, உள்ள சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே ரெடியாக இருக்குது. சரக்கு அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட வேண்டியது தான். ஆஹா, இது வேறையா? இருக்கட்டும் இருக்கட்டும். அது சரிடா, எங்களுக்கே இப்படின்னா நீ ரைட்டு விட்றியே, அந்த ஆண்டிக்கு என்னடா பண்ணுவ? நானே சொல்லலான் இருந்தேன், நீங்களே கேட்டுட்டீங்கண்ணே. அவங்களுக்கு தனியாகவே ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கண்ணே. என்னது பிளானா? சரி, முதல்ல பாட்டில் உடடா. அண்ணே, இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிறீங்க? டேய், அவன் யார்ரா? நம்ம சங்கத்தோட கோப்பாசே. நமக்கு இப்படி ஒரு ட்ரீட் வைக்கையில் இந்த மாதிரியெல்லாம் கேட்கணும்டா. அதுக்கு பேர் தான் அக்கறை. என்ன தெரிஞ்சே தூர் வாடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னது தூர் வாடுறனா? என்னடா சொல்கிற? அந்த ஆண்டியை ஃபஸ்ட்டு ரைட் விட்டது நான் தான். ஆனால் இவன் இடையில வந்து பூந்து குழப்பி இப்போ இவன் தட்டிட்டு போயிட்டானே. விட்றா, பிறந்த நாள் அன்னைக்கு எதுக்குடா சண்டை? விட்றா, யாருக்கு எது கிடைக்கணுமோ அவங்களுக்கு தானே அது கிடைக்கும். அப்போது அவன் பண்ணது கரெக்டுன்றீங்களா? டேய், நான் எப்படா கரெக்டுன்னு சொன்னேன்? அண்ணே, நீங்கள் தைரியமாக கரெக்டுன்னே சொல்லுங்கண்ணே. நீங்கள் கரெக்டுன்னு சொன்னீங்க, நான் காண்டாயிடுவேன். டேய், நீ ஏன்டா காண்டாகிற? அவங்க 2 பேர்த்துக்குள்ளே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, சேர்ந்துட்டாங்க. கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, இடையில வந்து கெடுத்துட்டான். அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஆண்டி எனக்குத்தான். நீ தேவையில்லாமல் அண்ணனை திட்டின, அப்புறம் நான் காண்டாயிடுவேன். ஏண்டா ஆண்டியை தட்டி தூக்கிட்டு இப்போது அண்ணனை வச்சு சமாதானமாக பேசுகிற? டேய், பிறந்த நாள் அதுவுமா, சண்டை வேணாண்டா. நீங்கள் சும்மா இருங்கண்ணே. டேய், நானடா தட்டி தூக்குனேன், அந்த ஆண்டி தானடா என்கிட்ட வந்துச்சு. இனிமே உன்னாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னது பண்ண முடியாதா? நீ மேட்டு தெருவில் மேகலாவை ரூட்டு விட்டு கழட்டி விட்டியே, அதை ஆண்டிக்கிட்ட சொன்னேன், உன் மூஞ்சில் காரி துப்பிட்டு போயிடும். டேய், ஆம்பளையாக இருந்தா என்கிட்ட முதுற, எதுக்குடா ஆண்டிக்கிட்ட போகிற? ஏய், ரொம்ப பேசின மவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். என் மேலேயே கை வச்சிருவேன் நீனு. ஆஹா, ஆண்டியை பற்றி கேட்டது தப்பாயிடுச்சு ஐயா. ஒரு ஆண்டியை ஒருத்தர் ரூட்டு விடணும், 2 பேர் விட்டா இப்படித்தான். ஆஹா, இப்போ இவனுங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணவும் பயமாக இருக்குது ஐயா. சரக்கு வீணா போயிருமோ? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.